ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மணக்க மணக்க நெய் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த நெய் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய், அப்புறமா 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, அப்புறமா கல்பாசி இவ்வளவும் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக புதினாவும், அப்புறமா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் காரத்துக்கு நான் 7 மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்காக சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் எடுத்துகிட்ருக்கிற அரிசி என்னென்னா புல்லட் ரைஸ் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச புல்லட் அரிசியை இப்போ இதில் சேர்த்துட்ருக்குறேன். இந்த அரிசியோட அளவு கிட்டத்தட்ட 1/2 kg இருக்கும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து அரிசி பாதி வெந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்க்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி லைட்டாக இதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த அரிசியை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதிரி எப்படி கிளறினாலும் உடையாது. அதனால் தைரியமாகவே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 விசில் ஆவி விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு நெய் சோறு எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளவு சூப்பராக உதிரி உதிரியாக பூ மாதிரி நெய் சாதம் நமக்கு கிடச்சிட்ருக்குது. நீங்கள் முதல்லையே நெய் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்கும்போது அந்த நெய்யோட வாசனை சாதத்தில் அப்படியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.